அடுத்தது மீன ராசி. அதாவது இந்த 12 ராசியில நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா மேடம். பொதுவா வந்து பாருங்க, மீனராசி என்பர்கள் கடந்த பல காலமா நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 7 ஏழரை நாட்டு நாட்டு சனியில சனி. இருக்காங்க. 7 நாட்டு சனியிலயும் அதுல ஜென்ம சனியில இருக்காங்க. ஒரு இனம் புரியாத குழப்பம். நம்மளுக்கு எங்கனா ம். நல்லது நடந்துராதா? எப்படின்னா ம். நல்லது நடந்துராதா? யாராவது ஒரு ஜோதிடர்கள் நல்லது நடக்கும்னு சொல்லிட மாட்டாங்க. நான் ஃபாரின் போலான்னு ஆசைப்படுறேன். ஆசைப்படுறவங்களுக்கு அது. நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இல்ல. அவங்களுக்கு இந்த வரிகள் கிடையாது. வெளிநாட்டுல போய் இதுவரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லம்மா. நாங்க 15 வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். ம். வைத்தியம் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில என்ன பண்ணுவோம், அடைச்சு போப்பா குழந்தைய வேணான்ற முடிவு கொண்டுட்டோம். உனக்கு நான் குழந்தையா இருக்கேன். எனக்கு நீ குழந்தையா இரு. அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேஜ்ல நாங்க வந்துட்டோம். ம். திடீர்னு பார்த்தா கன்சீவ் ஆயிட்டாங்க எங்க ஒய்ஃப். ம். அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சாலிடா லக் அப்படின்றது உண்டு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினா நல்லது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைங்க சார்ந்து எடுக்கிறது, சொத்து பத்து சார்ந்து எடுக்கிறது, நிலப்புலம் சார்ந்து எடுக்கிறது, ஒரு பொருளை வியாபாரம் பண்றது, தேவையில்லாத பொருள், ஒரு இடம் தேவையில்லாது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்றீங்க அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து நீங்கள் எங்களோட ஃபேன் ஆகி நான் உங்களோட ஃபேன் ஆகி அந்தளவுக்கு வந்து இந்த ஜோதிடர் யுகம் சேனல் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனோட ஒரு கமெண்ட்டோட அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக ஜாதகம் எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஜூன் மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அது இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யாரை அப்படி பார்த்து கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். உங்கள் 12 ராசிக்கும் அவங்க நிறைய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க. கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு அது உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவங்கள சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேனே, நான் தான் அழகான ஒரு கோல்டு மகாலட்சுமி மாதிரி. பாருங்கள், அவங்க எப்படி ஒரு மகாலட்சுமி மாதிரி அழகாக ஒரு அம்சமாக அஷ்டலக்ஷ்மி மாதிரி உட்காந்துருக்காங்க. நிறைய இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. நிறைய உங்களால் அவங்க நிறைய பயனடைகிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்ட். பட் அது மக்களுக்கும் தெரியணும். அது எப்போ வருது, அதனால என்னென்ன பலன்கள் நம்ம 12 ராசிக்கும் நடக்க போகுது அப்படின்றது. பட் இது முதல்ல சொல்லுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்போ வருது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது மேடம். அதில் ஒரு பிரதானமான யோகம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். சுக்ரன் வந்து சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம். ஆக புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் பெருமாளினோட ஸ்வரூபம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சுய ஜாதகத்தில் புதன் வலுத்து இல்லை, புதன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னாலும், அதே மாதிரி புதனை ப்ளீஸ் பண்ணணும், பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஏன்னா புதனுக்கு கடவுள் பெருமாள் தான், சுக்கிரனுக்கு கடவுள் மகாலட்சுமி தாயார் தான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிம்பாங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவு எந்த இடத்துல இருந்தாலும், 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரம் அப்படிம்பாங்க மேடம். கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல இருக்கு அப்படின்னா, இந்த இணைவு இருக்கு அப்படின்னா முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஜூன் 22 ஜூன் 30 வரைக்கும் கடகத்துல இந்த சுக்கிரனும் அதே மாதிரி புதனும் இணைவு. இதுல இந்த பிற்பகுதி 22 to 30 இது லட்சுமி நாராயண யோகமும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தனலட்சுமி யோகம்னுவாங்க, அதுவும் ஆக்டிவேட் ஆகும். வெரி குட். அந்த தனலட்சுமி யோகம் அப்படின்னா என்னன்னா, குருவும் சுக்கிரனும் இணைவு. ஆக இது ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 காலகட்டம் மக்கள் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் நம்ம வந்து அந்த பாவம் குறித்து சில விஷயங்கள் சொல்லுவோம் மேடம். அந்த விஷயத்தை அங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பிக் லக் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். வெரி குட்.
அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவ்வளோ விளக்கமாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. எனக்கும் இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். பட் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து 12 ராசி பார்க்க போகிறோம். அடுத்தது மீன ராசி. அதாவது இந்த 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி மேம் இருக்குது? கண்டிப்பா மேடம். பொதுவா வந்து பாருங்க, மீன ராசி என்பர்கள் கடந்த பல காலமா நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 7 நாட்டு நாட்டு சனியில சனி. இருக்காங்க. 7 நாட்டு சனியிலயும் அதுல ஜென்ம சனியில இருக்காங்க. ஒரு இனம் புரியாத குழப்பம். நம்மளுக்கு எங்கனா நல்லது நடந்துராதா? எப்படின்னா நல்லது நடந்துராதா? யாராவது ஒரு ஜோதிடர்கள் நல்லது நடக்கும்னு சொல்லிட மாட்டாங்களா? அட நடக்குதோ நடக்கலையோப்பா, சும்மா பேச்சுக்கானா சொல்லுங்கப்பா, இப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. ஆமாம். இல்லைங்களா? ஏன்னா ஜென்ம சனியில எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப சனி ஒரு விதத்துல மென்டலி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் கொண்டு போய் விட்டுருக்கா. நிறைய பேருக்கு நான் மென்டாரா இருந்திருக்கேன், வெல்விஷரா இருந்திருக்கேன், நிறைய பேரோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கிறதுக்கு நான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பர்கள், நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இப்ப தடுமாறுறேன்ப்பா அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தாங்க. இப்ப குரு பெயர்ச்சியாகி குருனோட உச்சப்பார்வை சனி மேல பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். வீடு கட்டுறதுக்கான ஒண்ணு ஒரு இடம் வாங்கி கையெழுத்து போடுறது, ரெஜிஸ்டர் பண்றது, இல்ல ஒரு பில்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போடுறது, இல்ல வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறது, இப்படி ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அம்மானோட ஹெல்த் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் அம்மாக்கு இருக்குங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த 8 நாட்களுக்குள்ள அம்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், ஏன்னா அம்மா எனக்கு முழுசா தேவை, அம்மனோட சப்போர்ட் இருக்கு. நான் இவ்வளோ பெரிய ஆளா டெவலப் ஆயிருக்கிறதுக்கு எங்க அம்மா ஒரு காரணம். எங்க அம்மா என் வாழ்க்கையில ரொம்ப ப்ரையாரிட்டி அப்படிலாம் நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலகட்டம் அம்மானோட சர்ஜரி, அம்மானோட முன்னேற்றத்துக்காக, அம்மானுடைய மேன்மைக்காக, அம்மானுடைய ஆரோக்கியத்துக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல சைன் போடுறேன், காசு கட்டுறேன். எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்படி வீடு கட்டுவாங்க, இடம் மாற்றம், தொழில் மாற்றம் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இந்த காலகட்டம் பண்ணலாமா, அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஃபாரின் போகலான்னு ஆசைப்படுறேன். ஆசைப்படுறவங்களுக்கு அது, நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லை, அவங்களுக்கு இந்த வரிகள் கிடையாது. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சி செய்கிறாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கு அடுத்து 22லேருந்து 30 வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் பாவம். 5ல் ஆல்ரெடி குரு வந்து அமர்ந்துட்டார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஆக இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பேன், அத்துணை பொறுப்புலையும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பேன், அத்துணைக்கான நல்ல பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைம்மா, நாங்கள் 15 வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். வைத்தியம் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம், அடைச்சி போப்பா குழந்தைய வேணான்ற முடிவு கொண்டு, உனக்கு நான் குழந்தையா இருக்கேன், எனக்கு நீ குழந்தையாரு அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேஜ்ல நாங்கள் வந்துட்டோம். திடீர்னு பார்த்தா கன்சீவ் ஆயிட்டாங்க எங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பாசிட்டிவா மென்சஸ் தள்ளி போச்சுங்க, திருப்பி பார்த்தா பிரெக்னன்சி பாசிட்டிவ் வருது. எதிர்பார்க்கவே இல்லைங்க. எவ்வளோ வைத்தியம் பண்ணோம், அவ்வளோ வைத்தியம் பண்ணி எங்களுக்கு சக்ஸஸ் ஆகல. இப்போ நாங்கள் எல்லா வைத்தியமே விட்டே ரொம்ப நாள் ஆகுது. நேச்சுரல் கன்செப்ஷன் அப்படின்றது வந்துருச்சு. இப்படி ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாருங்க, இந்த 5ஆம் பாவத்தில் சுக்கிரனும் புதனும் அப்படின்னும் போது பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்னு வரும். பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்ல ஏகப்பட்டது இருக்குங்க. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும், அப்போ வீட்டை விட்டு துரத்துனவங்க தான், நாங்களே வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க தான். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்கல. இந்த காலகட்டம் அந்த பூர்வீகத்துலேருந்து சொந்தம் பந்தம் என்ன தேடி வருது, என்ன தேடி உறவு தானா வருது, வருமானம் தானா வருது, சந்தோஷம் தானா வருது, பூர்வீகம் சார்ந்து எல்லாமே நல்லதா வருது. பூர்வீகத்துல ஒரு இடம் இருக்கு, வியாபாரம் பண்ணான்னு பிளான் பண்ணியிருந்தோம், நான் ஐடியா தாங்க இருந்துச்சு, வந்து கேட்குறாங்க, அடடா நம்ம யோசிச்சிருந்தது நிறைவேறுது, யோசிக்கிறதுலாம் கூட நிறைவேறுதாப்பா, சரி எனக்கு வந்து தேவையில்லாம தான் இருக்கு, நான் அந்த ஊர்ல இல்லை, நான் வந்து சென்னை வந்துட்டேன், பெங்களூர் வந்துட்டேன், அப்போ அந்த வீடை வியாபாரம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், அந்த இடத்த வியாபாரம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ரேட் கேட்குறாங்க, கொடுத்துட்டு அது மூலியமா வர காசை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். குழந்தைங்க ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். ரொம்ப சிம்பிள்மா, காசு கொடுத்து நான் வந்து காலேஜ் சேர்த்து விட்டேன், புள்ள காலேஜுக்கே போக மாட்டேங்குது, பயங்கர கஷ்டத்தில் இருக்க. இப்போ புள்ள என்னவோ அங்கே என்ன நடந்துச்சோ ஏதோ தெரில, அவனுக்கு ஒரு 2 பொண்ணுங்க வந்து பேசுதுங்க, அந்த பொண்ணு பேசுறதுக்காகவாது இவன் காலேஜுக்கு போகிறான். ஆக மொத்தம் எனக்கு நல்லது நடக்குது. அவன் காலேஜுக்கு படிக்க போகிறானோ இல்லை பொண்ணுக்கிட்ட பேச போகிறானோ, காலேஜுக்கு போனால் தானே வாத்தியார் நடத்துகிற 4 விஷயத்த வந்து கேட்க முடியும், அப்போதானே ஏதோ 2 விஷயத்த எழுத முடியும் அப்படின்ற மாதிரி அமைப்பு. அதுக்கும் இல்லாமல் இந்த 5ஆம் பாவத்தில் வந்து பாருங்களேன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் ஆக்டிவேட் ஆகுது, தனலட்சுமி யோகமும் ஆக்டிவேட் ஆகுது. ஆக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ஆக்டிவேட் ஆகுறதுனால சாலிடாக லக் அப்படின்றது உண்டு. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினா நல்லது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், குழந்தைங்க சார்ந்து எடுக்கிறது, சொத்து பத்து சார்ந்து எடுக்கிறது, நிலப்புலம் சார்ந்து எடுக்கிறது, ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறது, தேவையில்லாத பொருள், ஒரு இடம் தேவையில்லாது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். வெரி குட், வெரி குட், சூப்பர் மேம். கடைசி ராசி மீன ராசி. இனிமேல் 7 நாட்டு சனி பற்றி கவலையே பட வேண்டாம், அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டீங்க. தேங்க்யூ மேம். நன்றி. 7 நாட்டு சனி இருந்ததே என்ன ஆக போகிறோம் அப்படின்னு இந்த மீன ராசியெல்லாம் தவிச்சிட்டே இருந்திருப்பீங்க. எல்லாம் சரியாயிடுச்சு.
முடிஞ்சிடுச்சு எல்லாம், வாங்க இனிமேல் உங்களுக்கு தான் சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் மேம். ஜம்முன்னு இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, வேலையை பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை வந்து ஜாதகம் ரீதியாக பார்க்கணுன்னா நேரடியாக போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நேரடியாக பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது, நேரடியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.